அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் நபவி மற்றும் மஸ்ஜிதுல் அக்ஸா ஆகிய 3 பள்ளிவாசல்களை தவிர வேறு எந்த இடத்திற்கும் நன்மையை நாடி பயணம் மேற்கொள்ளக்கூடாது என அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1189. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இயற்கை காட்சிகளை கண்டு ரசிப்பதற்காகவோ அல்லது நல்ல உணவை உட்கொள்வதற்காகவோ, நண்பர்கள் மற்றும் உறவினர்களை சந்திப்பதற்காகவோ அல்லது வேறு பல சொந்த காரணங்களுக்காகவோ நீங்கள் எந்த இடத்திற்கு வேண்டுமானாலும் பயணம் மேற்கொள்ளலாம். மறுமை சார்ந்த நன்மையை எதிர்பார்த்தவர்களாக நீங்கள் பயணம் செய்வதாக இருந்தால் இந்த ஹதீஸில் குறிப்பிடப்பட்ட இந்த 3 பள்ளிவாசல்களை தவிர வேறு எந்த இடத்திற்கும் பயணம் செய்யக்கூடாது என்பதை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக விளக்குகிறார்கள். ஏனோ தெரியவில்லை, இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த சிலர் சில சமாதிகளை தரிசிப்பதற்காக புனித பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அவலமான நிலையை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்டவர்களுக்கு எது சரி எது தவறு என்பதை எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு அவர்களுக்கு சரியான மார்க்கத்தை எத்தி வைப்பதோடு அவர்களுடைய நேர் வழிக்காக துஆ செய்வதும் நம் மீது பொறுப்பு என்பதை உணர்ந்து செயல்படுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.